மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சாரை மீட் பண்ண வந்துடும். ஸோ வாரம் நிறைய பலன்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய மாத ராசிபலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. ஸோ இன்னைக்கு வந்து சித்திரை ஒன்று வந்து பிறக்க போகுது. ஸோ புது வருடம், தமிழ் வருடம். இந்த வருடம் வந்து என்ன மாதிரி பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு, 12 ராசிக்கு எப்படி வந்து பலன் அகஸ்தியர் கொடுக்க போறார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஐயா கொடுக்கக்கூடிய விஷயங்களை கேட்டு எல்லாரும் வந்து நிறைய விஷயங்கள் பரிகாரம் பண்ணி எனக்கு அதை நடக்குது அப்படின்னு நிறைய கமெண்ட்ல போடுறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். மெட்ரோபினாரிக்கலாம் கொரோனா குறைசலுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்தையும் எல்லா பெற்று இன்புற்று வாழ வேண்டும். அதுதான் நம்மளோட கொள்கை. எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணும். இந்த வருஷம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அகஸ்தியர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? சூப்பர் சார். இந்த சித்திரை 1 பராபவ ஆண்டு. பராபவ ஆண்டு வந்து ரொம்ப அழகான ஆண்டு. அதுவும் இவர் நாரதர் வந்து 16வது குழந்தைய பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த ஆண்டுல வந்து எல்லாமே கிடைக்கணும். இந்த போர் சலனை கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன். அது எப்படின்றத படி கண்டிப்பா சார். நீங்க 12 ராசிக்கும் நிறைய பலன்கள் பரிகாரங்கள் சொல்றீங்க. ஸோ ஒவ்வொரு ராசியா பார்ப்போம். அழகான வருடம். அதுவும் இந்த வருடம் வந்து பராபவ. இந்த பராபவ வருடத்துல எல்லா வழிகளும் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அமைதியை தேடக்கூடிய ஒரு நாண்டா இருந்தாலும் அது நம்மளோட இருக்கக்கூடிய நாரதரோட 16வது குழந்தை. இந்த 16வது குழந்தை வந்து பிறக்குது. அந்த 16வது குழந்தைய வந்து வழி எடுக்கிறது அந்த பராபவ. இந்த பராபவ ஆண்டை வந்து நம்ம வழி பண்ண நினைச்சுன்னா, இந்த வாட்டி வர்றது பார்த்தீங்கன்னா சுக்கிரமங்கல் யோகத்துல வந்து சுக்கிரனோட நாள். சுக்கிரன் வந்து மேஷத்துல இருக்கார். அதே மேஷத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அந்த செவ்வாயோட வழியா இருக்கக்கூடிய செவ்வாய் அன்னைக்கே பிறக்குது. ஸோ இந்த செவ்வாய் அன்னைக்கு பிறக்கிறதுனால செவ்வாய் காலையில 12:17க்கு சித்திரை மாசம் வந்து பிறக்குது விடிய காலையில. ஸோ நல்ல ஒரு வழியா இருக்கு. இது வந்து நல்ல உலகத்துக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு ஆண்டா இருந்தாலும் இந்த ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் வருது. இந்த ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் வர்றதுனால பிரச்சனைகள், குழப்பங்கள், எல்லாமே இன்னல்கள், சூழ்நிலைகள் எல்லாருமே மாட்டின் தவிக்கக்கூடிய வழியா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லாருக்குமே பெரிய பெரிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியா இருக்கலாம், பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம், பெரிய பணக்காரனா இருக்கலாம். எல்லாமே ஒரு சூழ்நிலையில இன்னல்ல மாட்டின் தவிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ஆனா குரு வந்து நல்ல ஒரு சேமத்தை கொடுக்கறதுனால இது வந்து சுக்கிரன்ல போய் உட்கார்றதுனால ஒரு பக்கம் திருப்தியா இருக்கும், ஒரு பக்கம் அதிருப்தியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆண்டா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையா இருக்கு. அதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றத நம்ம சொல்ல போகிறோம். மேஷராசி, அதுவும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரமே வலுவான வழி இருந்தாலும் இன்னல்கள், வழிகள், அதுவும் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னல்கள், வழிகள், பண செலவுகள், விரயங்கள், கணவன் மனைவி உள்ள பிரச்சனைகள், பிரச்சனை தீராத வழி, வேலையில டீக்ரேட் ஆனது, வேலை சிலருக்கு கிடைக்காம இருக்க, வெளிநாட்டு பயணங்கள் தடையானதெல்லாம் குழப்பத்துல இருக்கும். இன்னும் 2 மாசம். இந்த 2 மாசம் கொஞ்சம் பொறுமையா நீங்க இருக்கணும். இந்த 2 மாசம் போன அப்புறமா வழிகள் கிடைக்கும். 2 மாசத்துக்கு அப்புறமா குரு நல்லபடியா மாறி வழி பண்ண சொல்ல குருவோட பலன்கள் உங்களுக்கு ஏற்பட்டு வேலைகள் வாய்ப்புகள் நல்லபடியா கிடைக்கும். திருமண தடைகள் நீங்கும். 2வது வெளிநாட்டு பயணங்கள் வழி. அது இல்லாம வழக்குகள், கணவன் மனைவிக்குள்ள வழக்குகள், இல்லை இடத்துக்கு சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் ப்ராப்ளமா. அப்படியே குரு மாறினாலும் பெரிய பலத்தை எதிர்பார்க்கும். ஆனா 4 மாசத்துக்கு அப்புறமா திரும்ப வக்ரமாக சொல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பலன். கடனை தீர்த்துருவார். நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பணம் வராது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணம் அந்த நேரத்துல கிடைக்கும். அதே நேரத்துல டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு வந்து ராகு மாறுறார். ராகு லாபாதிபதியா வந்துடுறார். அப்ப அந்த ராகு லாபாதிபதி அவர் சொல்ல ஒரு பெரிய ராகு இப்ப லாபாதிபதியில இருக்க ராகு 10ஆம் இடத்துல வர சொல்ல ஒரு பெரிய பலன் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா யோகாதிபதி அறிவார். அப்படி வர சொல்ல உங்களுக்கு வழி கிடைக்கும். சனியோட தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சிரும். வழியும் இருக்கும், சனியோட தாக்கமும் குறைஞ்சிரும். அதே நேரத்துல 4ஆம் வீட்டுல வந்து குருவோட போய் இவர் உட்காந்துடுறாரு கேது. அதோட வழியும் உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். 2வது வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பணத்தை போடாதீங்க. ஒரு புது வீடு கட்டினா நடுப்புறம் நிற்கிற மாதிரியா இருக்கும், புதுசா வராது. எதிர்பார்த்த பணங்கள் வராது, எங்கேயோ லாக் ஆயிடுவீங்க. ஸோ கொடுக்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. 2வது கடன் அதிகமாக வாங்காதீங்க. அதே நேரத்தில் நீங்கள் போட்டிருக்க ஷேர் மார்க்கெட்டோ இல்லை பிஸ்னஸோ வழி பொறுமையாக தான் இருக்கும். எதிர்பார்த்த பணங்கள் இந்த வருஷம் அவ்வளோ இதுவாக கிடைக்காது. 2வது இன்னல், உடல் உபாதைகள். ஜலத்துக்கு போகாதீங்க. ஜலத்துல ஸ்விம்மிங் பண்றதோ இல்லை வேற இடத்துக்கு போகிறதோ இல்லை கடல்லையோ இல்லை வேற இடத்துல குளிக்கிறதோ, இல்லை பிள்ளைகள் மேஷராசியா இருக்கவங்க, பர்டிகுலரா அஸ்வினி பரணி நட்சத்திரம் இருக்கவங்க ஜலத்துக்கு போய் வழி பண்ணிக்காதீங்க. அதெல்லாம் பலன் இருக்காது.
ஜலத்தினால அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. சனியோட தாக்கம், குரு பலம் இல்லாத 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால பிரச்சனை. இது வச்சு 4ஆம் இடத்துல குரு போறதுனால இவங்களோட அம்மாவோட உடல், அம்மானால உங்களுக்கு உள்ள சின்ன சின்ன உபாதைகள், சில பிரச்சனைகள், வீட்டு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல இவங்க உடல் உபாதைகள் 6ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, உடல் உபாதைகள் பார்த்தீங்கன்னா இடுப்பு கீழே கால், கால் சம்பந்தப்பட்ட இடத்துலயோ, விரல்கள் சம்பந்தப்பட்ட இடத்துலயோ, இல்ல வண்டிகள் சம்பந்தப்பட்ட இடத்துலயோ அவங்களுக்கு வந்து அடிபடுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. தலை பாரங்கள் ஏற்படும். ப்ரெஷர் சம்பந்தப்பட்டவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி மேஷத்துக்கு எதிராக. ஆனா அதே நேரத்துல இந்த யோகம் இந்த வருஷம் பிறக்கிறது பாதி யோகமா இருந்தாலும் பின்பாதி யோகம். அதாவது டிசம்பர் மாசத்துல இருந்து ஏப்ரல் மாசத்து வரைக்கும் தான் உங்களுக்கு யோகம் நல்லா இருக்கு. முதல் பாதி பெருசா உங்களுக்கு எதிர்பார்த்தது கிடையாது. அது இல்லாம யோகங்கள் வர்றதெல்லாம் நீங்க டிசம்பர் மாசத்துல எல்லா வேலையும் செய்யுங்க. 2வது உங்களுக்கு வந்து நிறைய தடைகள் வரும். வீட்டு தடைகள், வழிகள், எங்க போனாலும் யார்கிட்டயும் வந்து எந்த ஒரு நமக்கு சாதகமான நிலைகள் இல்லை. ஒரு உங்க மேலிடத்துல ஒரு ஆளுங்கிட்ட நீங்க புகார் பண்ணாவோ, இல்ல மேலிடத்துல வேலையில நீங்க சொன்னாவோ, இல்ல மற்ற விஷயங்களை நீங்க செய்தி காட்டினாவோ, அந்த விஷயத்துக்கு வழிகள் கிடைக்காம இருக்கும். எந்த ஒரு வழியும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. சரியான ஒரு பலன் கிடைக்காத ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. திருமணங்கள் இயர் எண்ட், இந்த மாதம் இந்த ஆண்டுக்கு இறுதியெல்லாம் இந்த உங்க கல்யாணன்றது நடக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தடைகள் ஏற்படும். வழிகள் வந்து எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்காது. அதே நேரத்துல பெரிய பணங்கள் வர வேண்டியதுதான் லாக் ஆயிடும். ஸோ பெரிய பணங்கள், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அரசியல்ல பெரிய வழிகள் பண்றதோ அதெல்லாம் எதிர்பார்த்தது அவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸ்லோவா போய் எல்லாத்தையும் வழி பண்ணி அதுக்கப்புறம் செஞ்சுக்கணும். கடமையை கரெக்டா செஞ்சுங்க. அது இல்லாம முருகன், அது இல்லாமல் சுக்கிரன் இந்த வருஷம் உங்களுக்கு ஆதிக்கத்தில் வர்றதுனால ஒரு பலனை கொடுக்கலாம். சுக்கிரனுக்கு போயிட்டு வர்றது ஒரு வழி வந்தாலும் ஜாதக ரீதியா என்ன வருதோ பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து முருகரை செவ்வாய்க்கிழமையான வேண்டது நல்ல பலன் கிடைக்கும். குரு தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு ஏற்றியே ஆகணும். அதுதான் நல்ல ஒரு பலன் அவங்களுக்கு வரும். அதே நேரத்தில் சிவன் கோயிலில் பிரதோஷத்துக்கு வழிபாடு பண்ணுறது ஒரு பெரிய பலன் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த வருஷம் எதிர்பார்த்தது வழி கிடைக்காது. உடல் உபாதைகளை கேர்ஃபுல்லா, பெண்கள் வந்து பர்டிகுலர் உடல் உபாதைகள், ஞாபக மறதிகள், வழிகள் வச்சுட்டு தொலையக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும். எதிர்பார்த்தது வராது. நகைகள் வழிகள்லாம் கவனமா வச்சுக்கோங்க. எங்கேயோ வச்சோம், யாரோ எடுத்துன்னு போயிட்டாங்க, எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து எல்லாத்தையும் டீல் பண்ணீங்கன்னா எல்லா விஷயத்திலும் ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். மேஷராசி பர்டிகுலரா நீங்க இந்த ராசி இருக்கவங்க அஸ்வினி பரணி கேர்ஃபுல்லா இருங்க. எல்லா விஷயத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. விரையாதிபதியா தான் இருக்கும். ரிஷபராசி, அதுவும் பர்டிகுலராக உங்களுக்கு உடைய கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசி நட்சத்திரம் ரொம்ப அருமையா இருக்கு. வெற்றி மேல் வெற்றி, வெற்றிக்கு உயப்போது, வழிகள் உங்களுக்கு வரப்போகுது. எல்லாத்திலுமே பலன்கள் எதிர்பார்த்தது கிடைக்க போகுது. நிறைய பலன்கள் உங்களுக்கு வழிகாட்டியா இருக்க போகுது. 2வது இடத்துல போட்டிருப்பீங்க. அது இல்லாமல் தங்கம் வெள்ளி வச்சிருக்கவங்க, இந்த பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் ஆடிட்டிங் பண்ணக்கூடியவங்க, 2வது டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அது இல்லாமல் இந்த கண்ணாடி, இந்த இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட் இருக்கு. வெற்றி, அரசியல் இருக்கவங்க பெரிய வெற்றியை பார்ப்பாங்க. மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு நல்லாவும் இருக்காரு. போற இடமும் குரு 3ஆம் இடத்துல ஒரு பலனும் கொடுக்குறாரு. அது இல்லாமல் முதல் 4 மாசமாவே உங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடைச்சிடும். நல்ல வழி வரும். முதல் 4 மாசம் எதிர்பார்த்த பலன்கள் வெற்றி கிடைக்க நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிடும். அதாவது புது வேலைக்கு வழி வரும். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு ஹைகிரேட் பண்ணி கொடுத்துருவான். அது இல்லாம உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய ஜாப்ல இருக்கவங்க ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குது, வேற வேலைக்கு போகுது. வெளிநாட்டுல பயணங்கள், நிறைய டிராவல் பண்ணுவாங்க. நிறைய டிராவல் இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்கு. வெளிநாட்டுக்கு போகிறது, வழிகள் வாங்குறது, புது வீடு, வீட்டில் குதூகலங்கள், எப்போ பார்த்தாலும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களோட வழிகள் வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கான காரணமா இருக்கு. அது இல்லாமல் சில இன்வெஸ்ட்மெண்ட் தைரியமாக நீங்கள் பண்ணலாம். அதுக்கான கால் வைக்கலாம், இடங்கள் வாங்கலாம், இடங்கள் வாங்கி வைக்கலாம். பழைய இடங்களை வாங்கி வச்சிருக்கவங்களை விற்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய லாபம். அதாவது 4 மாசம் கழிச்சு அந்த 4 மாசத்துல இருந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழி வந்துடும்.
அதே நேரத்துல 11ஆம் மாசத்துல இருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் ராகு மாறுகிறார். ராகு பெரிய பலனை கொடுப்பான். நல்ல வழி, ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ராகு வழியா இருந்து செயல் பண்ணோம் பாக்கியாதிபதி ஆயிடுறார். இந்த பாக்கியாதிபதி ஆக சொல்ல ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு நல்ல வழியை கொடுக்க போறார், பெரிய யோகத்தையும் கொடுக்க போறார். 10ஆம் இடத்துல ராகு பெரிய யோகத்தை கொடுப்பார், செயல் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், நிறைய வழிகள் வரும். திருமண தடைகள் எங்கோ விட்டிருக்கோம், அது வந்துடும். கணவன் மனைகள் கோர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல வழியா வந்து ஒரு ரிசல்ட் கிடைச்சிரும். ஒரு செட்டில்மெண்ட் வரும், இல்லை அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒரு செட்டில்மெண்ட் வரும், இல்லை ஒரு தாத்தா கிட்ட இருந்தோ அவங்க ஃபேமிலியில இருந்தோ ஒரு செட்டில்மெண்ட் பெருசா கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய குழப்பத்திலிருந்து வெளியே வருவீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் இந்த ரிஷபத்துக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வெற்றியை கொடுக்கறதுக்கு. பர்டிகுலரா அதுவும் கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரத்துக்கு பல வெற்றியை கொடுத்துரும். ஸோ வெற்றி வாய்ப்பு நிறைய உங்களுக்கு காத்துன்னு இருக்கு. அதனால அரசியல்வாதியா இருந்தா தைரியமா நீங்க இருக்கலாம். உங்களை தேடி வெற்றி வரும். உங்க வீடு தேடி வரப்போற ஒரு வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க. அந்த மாதிரி ஒரு வழி அங்க கிடைக்க போது தைரியமா நீங்க கால் வைக்கலாம். இது இல்லாம திருப்பதிக்கு போயிட்டு வர்றதுதான் நல்லது. திருப்பதியை ஏழுமலையான விடாம இந்த 6 மாசத்துக்கு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா பலன்கள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும், யோகங்கள் கிடைக்கும். இடம், வீடு, வாகன வசதிகள் எல்லாமே அமைஞ்சிரும். ஒரு ஒரு பெருமையா வாழக்கூடிய ஒரு நிலைமை, வழிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்றத சொல்றேன். நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி டீச்சர் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைச்சிரும், நல்ல வழியும் வந்துரும்ன்றத சொல்றேன். திருப்பதி தான் மெயின். அப்பப்போ பிரதோஷத்துக்கு போகும், ஆறுதல் கிடைக்கும், நல்ல வழியும் கிடைக்கும். தைரியமா நீங்க காலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ராசி பர்டிகுலரா மிருகசீஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், அதே வழியில இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம். நல்ல வழி, நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு இருக்கு. குரு மாறினதே, அதாவது வருடம் பிறந்ததே ஒரு நல்ல வழி. அதாவது கடன் மேல கடன், ஒரு 4-5 மாசமா வேலை இல்லை, வேலையில திட்டாண்டங்கள், வெளிநாட்டுல வேலைகள் போய் அங்க போய் நிற்கிறது, எதை செய்யணும் தெரியாது, எது வழி பண்ணணும் தெரியாது, அந்த நிலைமைகள். நமக்கு ஒரு எதுவுமே இல்லையே அப்படின்ற ஒரு நிலைமைகள், இதெல்லாம் வழி வருமா இல்லையா, அந்த நிலைமைகள்லாம் மாறும். குரு மாறினது 2 மாசம் வெயிட் பண்ணுங்க, வழி நல்லாயிடும். அதுல இருந்து 5 மாசத்துக்கு ஒரு நல்ல பலன் இருக்கு. திரும்ப குரு வக்ரம் அவர் சொல்ல வேலை பிரச்சனை வரும், ப்ரெஷர் வரும். 2வது அஷ்டமாதிபதியில ராகு போறார். ஸோ இந்த வருஷம் எண்டுக்குள்ள அஷ்டமாதிபதியில ராகு போறதுன்னா, ராகு 2ஆம் இடத்துல கேது வர்றதுல சில கோபங்கள் தாபங்கள் வரும். இருந்தாலும் குரு 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துடுறாரு. அந்த குருவோட பார்வைனால இந்த பிரச்சனைகள் தீர்க்கலாம். இருந்தாலும் உபாதைகள் அதிகமா இருக்கும். இந்த உபாதைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. 2வது இந்த வெயில் காலத்துல டீஹைட்ரேட் ஆயிடும். வயிறு சம்பந்தப்பட்டது, சளி, கால் முட்டி வலிகள், கொஞ்சம் வயசானவங்க தான் கால் முட்டி வரும். பெண்களுக்கு வந்து இடுப்பு சம்மந்தப்பட்டது, கிட்னியோட வழியில் இருக்கக்கூடிய வழிகள், இதுக்கெல்லாம் தண்ணி நிறைய குடிக்கிறது, டாக்டர் ட்ரீட்மெண்ட், உப்பியே அவங்களுக்கு சில வழிகளை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான வழி பண்ணது. 2வது பெரிய வழிகள் கிடைக்கிறதுக்கு இந்த 2 மாதம், 2 மாதத்துலேருந்து அந்த 5 மாதம் 11ஆம் மாதம் வரைக்கும் ஒரு பலன் அவங்களுக்கு நல்லபடியாக காத்துன்னு இருக்கு. வெற்றி கிடைக்கும், வேலையில் மாற்றங்கள் வரும். 4-5 மாசமா வேலை இல்லாதவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சி வேலைக்கு போகிறோம் அப்படின்னு வரும். தொழில் ஸ்தானங்கள் உருவாயிடும். தொழில் ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு தொழிலில் விருத்தி கிடைக்கும். 2வது வந்து சினிமா பட தயாரிப்பாளராக இருக்கவங்களுக்கு பெரிய வெற்றி வரும். ஒரு பாடல் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய இருக்கும் அந்த மிதுன ராசிக்கு. அதே நேரத்தில் ஒரு நடிப்பு துறையில பெரிய ஒரு அவார்டு வாங்கக்கூடிய திறமை இந்த வருஷம் அவங்களுக்கு கிடைக்கும். அதோட வழியும் இருக்கும். 2வது வந்து பெரிய வெற்றியை பார்க்கணும், பெரிய பணம் பார்க்கறதெல்லாம் 2ஆம் மாசத்துக்கு அப்புறம், அதாவது 6ஆம் மாசம் ஜூன் மாசத்துல இருந்து வழி வரும். இன்வெஸ்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பொறுமையாக பண்ணணும். ஸோ இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணாலும் திரும்ப 11ஆம் மாசத்துல அஷ்டமாதிபதியாக ராகு வர்றார். ராகுனால செலவுகள் ஏற்படும். சில மருத்துவ செலவுகள் வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 2வது என்ன சொல்றாருன்னா, இந்த ராகு வந்து மாற சொல்ல 2ஆம் இடத்துல கேது போக சொல்ல என்ன ஆகும்னா, அப்பாவோட சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள், வீட்டு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அது இல்லாமல் தொலைத்தொடர்பாக இருக்கவங்களுக்கு உடல் உபாதைகள், இந்த பிரச்சனைகள் ஏற்படும். 2வது வாகனம். இந்த வாகனத்தோட செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் வரும். சில செலவுகள் ஏற்பட்டு அடங்கிடும். பிரச்சனை இல்லை. தொலை தூரத்துக்கு போகாதீங்க, பயணம் எடுக்க வேணாம். ஸோ நீங்கள் வந்து டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்குமே நீங்கள் பயணம் எடுக்க வேணாம் இந்த வருஷம். இப்போ பண்ணுறதுனா நல்லா போயிட்டு வாங்க. ஆனால் டிசம்பர்லேருந்து
மார்ச் வரைக்கும் தொலைத்தொடர்பு வச்சுக்காதீங்க, வழியா இருக்காதீங்க. அப்படி போறதா இருந்தா ஒருத்தர் கூட டிரைவர் போட்டோ வழி பண்ணியோ செயல் பண்ணதான் உங்களுக்கு நல்ல பலன் வரும். ரெண்டாவது வந்து இடுப்பு கீழே கால் தலை, அது இல்லாமல் பிரீத்திங் வயிறு, இதெல்லாம் உங்களுக்கு சில பிரச்சனையை கொடுக்க போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். பெண்களுக்கு நான் சொன்ன மாதிரி. மூணாவது வந்து வேலை இல்லாத திண்டாட்டங்கள் மாறிடும், வேலையில நல்லாயிடும். தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க, தொழில் வந்திருக்கவங்க, தொழில வளர்ச்சி வரவங்களுக்கு பெரிய அளவுல வழிகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த 11ஆம் மாசத்துக்குள்ள இருக்கு. இந்த 11ஆம் மாசத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மெயினா குலதெய்வ வழிபாடுகள். குலதெய்வ வழிபாடை விட வேணாம். ரெண்டாவது குருவுக்கு பிரீத்தி பண்ணி ஆகணும். குருவுக்கு நீங்க பிரீத்தி பண்ணி அதுக்கான வழி, குரு மாறப்ப நீங்க தட்சிணாமூர்த்திக்கு பிரீத்தி பண்ணி அதுக்கான வழிகள் பண்றது நல்லது. அது இல்லாம திருக்கைக்குன்றம். இந்த திருக்கைக்குன்றம் கழுகு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடம், மலை ஏறி வரக்கூடிய இடத்துல போய் பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு மாசமும் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது கிடைக்கும். நரசிம்மர், நரசிம்மருக்கு வந்து மலை ஏறுற நரசிம்மர், இல்லைன்னா அந்த நரசிம்மர் கோயில் போயிட்டு வர்றது, அந்த மாதிரி போறது நல்லது. ஆஞ்சநேயர், ஏன்னா நல்லா இருக்கு ஜாதகம், நல்லா குருவும் நல்லா இருக்காரு, ஆனா பலன் இல்லாம இருக்கும். அந்த பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இந்த வருஷம் பாதி பாதி தான். ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து பாதி பாதியா இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்றதான் சொல்றேன். கடகராசி, அதுவும் பர்டிகுலரா இருக்கக்கூடிய இப்போ புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், அதே நேரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆயில நட்சத்திரம். வெற்றி மேல வெற்றி. அரசியலில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய பேர் கிடைக்கும், வழியும் வந்துடும். அவங்களுக்கு செயல்திறனால அந்த வழியும் கிடைச்சிடும். ஓரளவுக்கு நம்ம நல்ல வழி வந்துட்டோம் அப்படின்ற ஒரு செயல் அங்கே இருக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4-5 மாசமா ஃபேமிலிக்குள்ள தகராறு, கணவன் மனைவிகள் ஒற்றுமை இல்லை, அது இல்லாமல் பிரச்சனைகள் அதிகம், பண விரயங்கள், செலவுக்கு கட்டுக்கடங்காத செலவு, எதிர்பார்த்தது இல்லை. விரயத்துல 12ஆம் இடத்துல உங்களுக்கு இவர் உட்கார்ந்துருக்கார் குரு. அந்த குரு உட்கார்ந்ததுனால விரயத்தை கொடுத்திருக்கார். சுப விரயம் போல தெரியும், ஆனா எல்லாமே விரயம் தான். கையில ஒண்ணு கூட இல்லை, செலவுகள். ரெண்டாவது வேலையில ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரல. எதனா ஒரு இடம் வாங்கினேன்னா அந்த இடங்கள் தடைகள். இப்பதான் ஒரு 10 நாளா மாறி இருக்கு. இந்த 10 நாள் மாற்றம் இனிமேட்டு வர காலத்துல நல்லா மாறிடும். இடம் வாங்கக்கூடிய எதிர்பார்க்காத இடங்கள் அமையும், செலவுகள் வந்து குறையும், உங்களுக்கு தேவையான வழிகள் வந்து பூர்த்தியாகும். வர்த்தகத்துல போட்ட பணங்கள், அதாவது டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா வந்து வர்த்தகங்கள், இதுல போட்டுக்கூடிய ட்ரேட், இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. இதுல இருக்கக்கூடிய வந்து பணம் போட்டுட்டோம், பொருள்லாம் ஏறி போச்சு, நம்ம தொழில் நல்லா இருக்குமா, இல்ல தொழில் வருமா வராதா அப்படின்ற ஒரு எண்ணங்கள், தொழில் வரும், நல்லபடியாயிடும். இந்த 2 மாசம் பர்டிகுலர் 1 மாசம் மே மாசத்துல இருந்தே நல்லா இருக்கும். மே மாசம் இருங்க, 10ஆம் மாசத்துக்குள்ள பெரிய சேஞ்சஸ் உங்களுக்கு வந்துடும். வெளிநாட்டுல வேலைக்கு போயிருப்பீங்க, வேலை கிடைச்சிருக்காரு, கல்யாணத்துல வழி வந்திருக்கும், படிக்கிறதுக்கு போகணும்னு இருந்திருப்பீங்க, அது தடையா இருக்கும். அந்த தடை நீங்க அந்த படிப்பு வழக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டுரும். அதனால புது இடத்துக்கு போய் புது இடத்துல வழி பண்ணணும், அவங்களுக்கு புது தொழில் ஆரம்பிக்கணும், புது வழியான ஒரு வர்த்தகத்தை உருவாக்குறன்றது எல்லாமே நல்லபடியா புது வழியா எடுத்துன்னு போகும், புது வழியா செயல் பண்ணும். குரு நல்லபடியா மாற்றத்தை கொடுப்பான். அது இல்லாம இயர் எண்ட்ல பாத்தீங்கன்னா கேது உங்ககிட்ட வந்துறாரு. ஆலயங்கள் வழி, ஆலய வழிபாடுல இருந்தீங்க, தெய்வ வழிபாடு ஆக்கிடுவீங்க. நிறைய கோயில் சுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த வருஷத்துல உங்களுக்கு நடக்கும். இந்த வருஷத்துல நிறைய கோயில்கள், அதுவும் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து வழியை கொடுத்துரும். ரெண்டாவது, உடல் உபாதைக்கு பார்த்தீங்கன்னா லங்ஸ், வயிறு, ஹார்ட், இது 3மே கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த வெயில் காலத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நல்ல தண்ணி, தேவையான உணவுகள், எது தேவையோ சில எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடலை குறைச்சி உடலை மேம்படுறது தான் இந்த மேஷத்துக்கு நல்லது, சாரி இந்த கடகத்துக்கு நல்லது. ரொம்ப பலன்கள் ஏற்படக்கூடிய காலம் உங்களுக்கு காத்திருக்கு. அது இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய வழிகள் அதுவும் நல்லபடியாக வந்துடும். வெளிநாட்டோட தொடர்புகள் கிடைக்கும். வேற வேலைக்கோசரம் அங்கே போயிருப்பீங்க, அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சி செயல்பாடாக வெற்றியாக கிடைக்கும். அதுவும் இந்த அடுத்த மாதம் மே மாதத்துலேருந்தே வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். 11ஆம் மாதத்துலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். 12ஆம் மாதம் இருக்கு. அப்புறம் 12ஆம் மாதத்துலேருந்து 4ஆம் மாதம் வரைக்குமே ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு நல்லபடியாக காத்துன்னு இருக்கு. தைரியமாக இருக்கலாம். உடல் உபாதைகள் மட்டும் பார்த்துங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் பெருமாளுக்கு என்ன சேவைகள் இருக்கோ அந்த சேவைகள்லாம் போய் பாருங்க. ஒவ்வொரு மாசமும் பெருமாள் கோயில் போகிறது தான் நல்லது. இல்லை ஒவ்வொரு மாதம் திருப்பதி போகிறது நல்ல பலன்களும். சிவனை வேணுங்க. சிவனோட வழிபாடுகள் உங்களோட பிரச்சனைகள் தீரும். அமைதி, தியான வழிபாடு எங்க இருக்க போகும். சில வழிகள் கெட்டதோ இதுவோ அதுக்கெல்லாம் போகாதீங்க. சில வழிகள் போனால் நமக்கு கிடைக்க நினைப்போம், நம்ம அதில் வெற்றி இல்லாமல் போயிடும். ஸோ தியான வழிபாடுகள், மெடிடேஷன், சில கோயில் சென்டர், இதுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுன்னா பழைய வழிகள் பிரச்சனைகள் தீரும். நிறைய லேண்டு வழி இதெல்லாம் கிடைச்சிரும். ஆனால் வெற்றி பெரிய வெற்றியா இருக்கு. கடகத்துக்கு அமோகமான நேரம்.
எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வழி வரக்கூடிய வழி. அதே மாதிரியா நீங்க சில பிரேயரை பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல வழிகள் உங்களுக்கு கிடைக்கின்றத சொல்றேன். சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் சூப்பரா இருக்கு. உலகத்துல இந்த ஒரு வெற்றியை எதிர்பார்த்தது தன்னோட இதை தக்க வச்சுக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்துடும். அந்த இடத்துல எங்க நிக்கிறீங்களோ அந்த இடத்துல வெற்றி உங்களுக்கு வழி பண்ணி உங்களோட இடத்த தக்க வச்சுக்கூடிய நிலைமை ஏற்பட்டு அதுக்கான வழிகள் கிடைக்கும். அது பிரச்சனை இல்லாம இருக்கும். அதே நேரத்துல இவருக்கு பெரிய வெற்றியை கிடைக்கிறதுக்கு நிறைய விரயங்கள். 12ஆம் இடத்தோட 11 லாபத்துல குரு இருந்தோம். லாபத்தோட குரு பலன் கொடுக்காம நிறைய விரயங்கள் கொடுத்துருக்கு. செலவுகள் எக்கச்சக்கமான செலவு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட்ல பண்ணிருக்கீங்க, கோல்டு சில்வர்ல பண்ணிருக்கீங்க, பெரிய லேண்டு போட்டிருக்கீங்க. அந்த லேண்டு விற்க மாட்டேங்குது. அதை டிவைட் பண்ணி பாதியா விற்கலாம், அதுக்கான பணம் வரும்னா வரல. எது பார்த்தாலும் எதுக்குமே வழி கிடைக்கல. ஒரு செலவுகள் இருக்கு, எக்கச்சக்கமான செலவுகள். அந்த செலவுக்கு கட்டுக்கடங்காக போய் இதை காப்பாற்ற முடியுமா, இது செயல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்து அந்த எண்ணங்கள் மாறக்கூடியது. இன்னும் 2 மாசத்துல குரு மாறினது. குரு 12ஆம் இடத்துல வந்தாலும் குறையும். 3, 6, 8, 12 வந்தாதான் குருவோட யோகம் சொல்லுவாங்க. அந்த யோகம் 12ஆம் இடத்துல வெற்றி வருது. வெற்றி விரையாதிபதியாகி வெற்றியாகும். இந்த விரையாதிபதியாகி வெற்றி வருது. ஒரு பெரிய பலன் உங்களுக்கு காத்திருக்கு. அதனால நிறைய விரயத்துல போய் நிக்கிற மாதிரி இருக்கும். லேண்டு போய் அப்படியே நின்றுடும். நீங்க போட்ட சில்வர் கோல்டு அதெல்லாம் போய் அப்படியே நின்றுடும். அதுல ஒரு வரல, லாபம் வரலன்ற மாதிரி ஆயிடும். நிறைய வழிகள் கிடைக்காம அந்த வழிகள் உங்களுக்கு கிடைச்சிடும். சிம்மத்தில் இருக்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க இல்லை போலீஸ்லயோ பெரிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வழி இல்லாம இருக்கும். ஆனா 2 மாசத்துல அவங்களுக்கு பெரிய போஸ்ட் வழிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பெரிய போஸ்ட்ல இருக்கவங்களுக்கு இன்னும் ஒரு பொசிஷன் கிடைக்குன்னு நினைப்பீங்க. அந்த பொசிஷன் அவங்க வீடு தேடி வரக்கூடிய நிலைமை 12ஆம் இடத்துல குரு வந்ததுனால நல்லது செயல் பண்ணக்கூடிய இருக்கும். அது இல்லாம புது வீடு, புது வழி, புதுசா எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறது, தொழில் ஸ்தானத்தை புது ஸ்தானமா மாற்றி அமைச்சு ஒரு புது தொழிலாவே அமைச்சு அதுல வழி காணுறது, அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது இல்லாம வெற்றியை கிடைக்கக்கூடிய நாளைகள், வெற்றி நிறைய வழிகள் உங்களை தேடி வரும். நிறைய வழிகள் உங்களுக்கே அமையக்கூடிய தன்மைகள் ஏற்படுறது பார்க்கணும். உடல் உபாதைகள்ல முதுகு, கால் வலி, 2வது கழுத்து சம்பந்தப்பட்டது, தல பாரங்கள், அதெல்லாம் பிரஷர் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் வந்துட்டு போகும். அப்பப்போ வந்துட்டு போகும். அது காரணம் 12ஆம் இடத்துல இருக்கிறதும் சரி. உங்களுக்கு அருமையா ரணரோகத்துல வரக்கூடிய ராகு அருமையான இடத்துல வர்றார். 6ஆம் இடத்துல 7 வருஷத்துல லக்ஷ்மி யோகத்தை கொடுப்பார், பெரிய பணத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். பெரிய வழிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத சொல்றார். சிம்மத்துக்கு தைரியமா இறங்கலாம். 2வது இந்த உடல் பாதைகளால எக்ஸசைஸ் பண்ணி வழி பண்ணி காப்பாற்றிக்காங்க. முருகரை வழி பண்றது நல்லது. ராகு கேதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிடு. இந்த ராகு கேது மாறுறப்போ ஒரு பரிகாரத்தை பண்ணிடுங்க. 12ஆம் இடத்துல கேது வரதால திரும்ப நாணத்தை கொடுத்துருவார். நாண வழிபாடு எல்லா விஷயங்கள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஆலயம், வழிகள், நிறைய ஊர்கள் போகிறது, அந்த இடத்துல போய் வழி பண்ணி கொடுக்குது. நிறைய இடத்துல உங்களை கூப்பிட்டு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா கூப்பிட்டு சொற்பொழிவு ஆட்டுறது, இல்லை நீங்கள் பேச சொல்றது, நீங்கள் இதுக்கு இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிட்டும். வெற்றி மேல் வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கேது வர்றதுனாலையும் இல்லை ராகு வர்றதுனாலையும் உங்களுக்கு யோகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் மாசம் வரைக்கும் தான். 10ஆம் மாசத்துல 2ஆம் மாசம் வரைக்கும் பெருசா எதிர்பார்க்க முடியாது. சின்ன 2ஆம் மாசத்துல திரும்பி யோகம் வந்துடும். ஆனா லக்ஷ்மி யோகமா இருக்கும். 1.5 வருஷம் ராகு பெரிய பலனை கொடுத்துட்டு போவார். இந்த யோகத்தை பல பிரச்சனைகளை தீர்ப்பார். பல வழிகளை ஸ்டடி பண்ணிட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டு போவார். ஒரு அரசியலா இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் இதை ஸ்டடி பண்ணும் அப்படின்னு சொல்லி அதை ரெடி பண்ணி கையில கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும். வெற்றி இருக்கு. அது இல்லாம சிவ வழிபாடு பண்றது நல்லது. சூரியனை டெய்லி வணங்குங்க. சூரிய வழிபாடு பண்ண சொல்ல உங்களுக்கு நல்ல ஒரு வழிகள் வரும். அதே நேரத்துல நீங்களும் திருப்பதி போறது நல்லது. ஸோ திருப்பதி 12ஆம் இடத்துல குரு இருந்தாவே திருப்பதி போனாதான் எல்லா விரயத்தையும் அவர் நல்ல வழியா மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சில கன்னியாராசி உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், அதுல இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரம், இந்த 4 நட்சத்திரம் 3 நட்சத்திரமே நல்ல வலுவா இருக்கு. ஆனா வலுவான நட்சத்திரங்கள் போன வருஷம் பார்த்தீங்கன்னா விரயம், வீட்டு செலவு, கணவன் மனைவிகள் ஒற்றுமையில மிகப்பெரிய தொழில நஷ்டம், மிகப்பெரிய லாபங்கள் வரல, பணம் போட்டது வருமா வராதா,
விரயமாயி நிக்குது. எல்லாமே அங்கங்க நிக்குது. நமக்கு வரல. அதாவது பதவி இருக்கு. பதவியில நல்லா இருக்கு. திரும்ப இந்த பதவி கிடைக்குமா? இல்ல கூட இருக்கவங்கலாம் கரெக்ட்டா ஒத்துழைப்பாங்களா? இல்ல கூட இருக்கவங்கலாம் சரியா இருக்குமா? இல்லையா? பலவிதமான யோசனைகள், பலவிதமான வழிகள் அவங்களுக்கு நடந்துருக்கு. அந்த யோசனையில வெளிச்சம் கிடைக்காம இருக்கு. பிரச்சனை தீர்வு இல்லாம இருக்கு. தீர்வு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த தீர்வுல ஒரு வழி கிடைக்க மாட்டுது. அந்த தீர்வு கிடைச்சா நல்லபடியா போய் சேரலாம். நல்லபடியா வழி பண்ணலாம்னு நினைப்பீங்க. நல்லது நடக்குதா? கெட்ட பேர் தான் வரும். ஸோ நல்லது நீங்க செய்ய போய் உங்க கெட்ட பேர் தான் வரும். அந்த மாரி ஒரு பிரச்சனையில இருக்கீங்க. அது இல்லாம ஃபேமிலிக்குள்ள சரியா பார்க்க முடியல. எந்த விஷயத்த போய் எடுத்து போய் செய்யணும்னு நினைக்க அதெல்லாம் நடக்காம இருக்கு. அது நடக்கிறதுக்கு தான் இந்த குரு 11ஆம் வீட்ல உங்களுக்கு வரார். பெரிய லாபம் உச்சத்தோட வர சொல்ல இந்த அரசியல்ல பெரிய வெற்றி கிடைக்கும். எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறப்போ நீங்க தான் அப்படின்னு திரும்ப உங்க கையிலே வந்துரும். நீங்க தான் வழி பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே நேரத்துல புது வேலைகள் கிடைக்கும். வேலையில்லாத பிரச்சனைகள் தீரும். நிறைய செலவுல இருந்து மாட்டிப்பீங்க. வாகன செலவு, வீட்டு செலவு, வீடு கட்டு பாதியிலே நிற்கும். அதோட செலவுகள், அதுக்கான வழிகள் எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது இல்லாம எங்கெங்க பயணம் பண்ணணும், எங்கெங்க போனோம் அதுவும் கிடைக்கல. அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். முதல் மாதமே அதாவது இப்போ இந்த மாத தொடக்கமே நல்லா இருந்தாலும் மே மாசத்துல இருந்து குரு மாறுறப்போ உங்களுக்கு பெரிய பலன் காத்திருக்கு. கடன் 6 மாசம் பெரிய பலன் உங்களுக்கு வந்துடும். தொடர்ச்சியா லாபம் கிடைச்சிரும். 2வது வெற்றி கிடைச்சிரும். போட்ட தொழில லாபம் வந்துடும். சினிமா வழி சம்பந்தப்பட்டவங்களாக்க அந்த கன்னியாராசி இருக்கவங்களுக்கு பெரிய லாபத்தை ஈட்டி கொடுக்கறதுக்கு வரும். வர்த்தகங்கள் முதலீடு பண்ணியிருந்தா அந்த வர்த்தகங்கள் பெருசா லாபத்தை கொடுக்கறது வரும். இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அந்த பணத்தை எடுக்கக்கூடிய நிலை வரும். இடம் சம்பந்தப்பட்டதோ இல்லை இடத்துக்கு வழியா இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்துடும். கனவு மனைவிகளோட பிரச்சனைகளாகி அந்த ஒற்றுமை திரும்ப ஏற்படும். வழிகள் உங்களுக்கு நல்லா ஆக்கக்கூடிய தன்மை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். அது இல்லாம நீங்க ஒரு கல்வித்துறையில இருந்திருப்பீங்க. இல்ல கல்வி பயனன்றா ஒரு பெரிய ரிசல்ட்டை எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த மார்க் கொஞ்சமா ஆயிடப்போதுன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா எதிர்பார்க்காத ஒரு நல்ல வழியும் உங்களுக்கு கிடைச்சிரும். எந்த ஒரு பயம் இல்லாம இருக்கலாம். அது இல்லாம உங்களோட வழிகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். இந்த குரு ஒரு பெரிய பலனை கொடுத்துருவான். அது இல்லாம 6ஆம் இடத்துல ராகு லட்சுமி யோகம் இருக்கிறதுனால 7ஆம் இடத்துல கண்டத்துல வந்து சனி இருக்கிறதுனால கண்ட சனி ஒரு விரயத்தையோ மனசுல சஞ்சலத்தையும் கொடுப்பான். ஆனா 6ஆம் இடத்துல ராகு நல்லதுதான் செய்வார். ஸோ டிசம்பர் மாசம் நல்ல டைம் இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. 2வது உடல் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். பிரீத்திங் இது சம்பந்தப்பட்டது. தலை அடிக்கடி பாரம் வரும். பெண்களுக்கு கை கால் விட்டு போறது, இடுப்பு கை கால் விட்டு போறது, சடனா மைண்ட் வேவரிங் கிடைக்கிறது, ஒரு சின்ன டிப்ரெஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த டிப்ரெஷன்ஸ்லாம் போறதுக்கு மெயினா நீங்க போக வேண்டிய இடம் காலாஸ்திரி. காலாஸ்திரி போயிட்டு ராகுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்க. அதே நேரத்துல பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுங்க. முருகரை வேண்டுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்று. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண உடல் உபாதைகள் போகும், பிரச்சனைகள் தீரும். 2வது துளசி, இந்த மாதிரியா வில்வம், இந்த மாதிரியா உணவுகள் உடம்பு எடுத்தீங்கன்னா உடல் உபாதைகள், தலை பாரங்கள், இந்த சம்பந்தப்பட்ட நோய்கள், டிப்ரெஸ் மைண்ட்லாம் கொஞ்சம் உஷாரா இருந்து ஏன் நம்ம டீப்பா போயிட்டோமா, டீப்பா இது பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு பிரச்சனையா இருக்கிறதுனால ரொம்ப குழப்பத்தை உருவாகுது. ஸோ அந்த குழப்பங்கள் ஆட்டோமேட்டிக்கா மாறக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு வந்துடும். பயப்பட வேண்டாம். எல்லாமே நல்ல வழிகளும் நல்ல வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் போகிறதுக்கான வேலை வாய்ப்புகள் அங்கே காத்திருக்கு. அங்கே வழியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பொறுமை தேவை இந்த வருஷம் அப்படின்றத சொல்லணும்.